நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், சித்தப்படுத்தி வச்சிருக்கேன். யாருக்கு தெரியுமா? அஸ்வாலிஹீன், நல்லடியார்களுக்கு. நல்லடியார்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். எதை தெரியுமா? எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, எந்த லட்சியத்துக்காக கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, நம்ம காலாகாலமாக ஒரு வறிய குடும்பத்திலே ஒரு பெண்ணாக நாம் வளர்ந்து ஆளாக்கப்பட்ட, கடைசியில கல்யாணம் முடிச்சதும் ஒரு ஏழை பொடியன, ஒரு ஏழை ஆம்பளைய, என்ற வாழ்க்கை காலாகாலமாக ஏழ்மையில், கஷ்டத்தில், நஷ்டத்தில், கண்ணீரில் போய்கொண்டே இருக்கு, போய்கொண்டே இருக்கு. படிக்கிற காலம் பிறந்ததிலிருந்து கஷ்டம்தான், படிச்சதும் கஷ்டப்பட்டுத்தான், வளர்ந்தது ஆளாக்கப்பட்டது கஷ்டப்பட்டுத்தான். என்ற உம்மாவும் பாப்பாவும் ஒருத்தருக்கு கரம் பிடித்து கொடுத்தார்கள். முடிச்ச கணவனும் ஒரு ஏழை கணவன். கஷ்டம்தான், மௌத்தாகும் வரைக்கும் இந்த கஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்தாலும் நபிகளார் அதிகமாக சுவர்க்கத்தில் கண்டது இந்த ஏழைகளைத்தான், ஏழைகளைத்தான். இன்னும் ஒரு விடயத்தை உடைய கவனத்துக்கு உள்ளத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். சில பெண்கள் கணவனை திருமணம் முடிச்சு கொஞ்ச காலம் வாழ்றாங்க, கொஞ்ச காலம் வாழ்றாங்க, மாப்பிள்ளை காசு பணம் இல்லை, அண்டைக்கண்டைக்கு உழைக்கிறார், அண்டைக்கண்டைக்குன்னு சாப்பிடுறாங்க. அந்த வாழ்வாதாரம், உழைக்கின்ற அந்த சம்பளங்கள், அந்த வருமானங்கள் அண்டைக்கு உழைச்சா அது அண்டைக்கே தான், மாச சம்பளம் எடுத்தா அது மாசத்துக்கு சரியா போச்சுது அப்படின்னு இருக்கு. இவரோடு எனக்கு வாழ இயலாம், இவரோடு எனக்கு வாழ இயலாம், இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது. கஷ்டப்பட்டால், ஏழ்மை உடைய வாழ்க்கையாக இருந்தால், ஏழை என்று முத்திரை குத்தப்பட்டால், வேண்டுமென்றால் சமுதாயம் நம்மளை ஒதுக்கலாம். நம்மகிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு, அக்கம்பக்க அள்ளித்தாரத்துக்கு சொந்தக்காரர்களையும் பணக்காரன் கிடையாது, ஏழ்மைப்பட்ட வாழ்க்கை தான். இந்த ஏழ்மைப்பட்ட வாழ்க்கையாக ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணித்தால் அதிகமாக நபிகளார் கண்டதாக சொன்னார்களே அந்த சுவர்க்கத்தில், அதில் நானும் நீங்களும் இருப்போம். நம்ம திருமணம் முடிச்ச மாப்பிள்ளை அவன் ஏழையா இருந்தா என்ன? இஸ்லாத்தோடு இருக்கிறானா, ஈமானோடு இருக்கிறானா, மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ், அது போதும், அது போதும். இன்றைக்கு உடைய கணவன்மார்கள் வடத்தட்டு போடுறது, ரோட்டில் இறங்கி வியாபாரம் பண்றது, பஸ்ல ஏறி இறங்கி ரட்டக்காட்சி விற்கிறது, இதெல்லாம் யாருக்காக? பெருநாள் வந்தா நல்லது கெட்டதுக்கு மனைவிக்கு என்ற புள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏதாவது வாங்கி கொடுக்கணும் என்று அந்த எண்ணத்தில் தான் நமக்காக, உங்களுக்காக அந்த ஆம்பளை கஷ்டப்படுறான். காசு இல்லை என்பதற்காக, வருமானம் போதாது என்பதற்காக பெத்த புள்ளைய தூக்கி வீசிட்டு போற பெண்களை பார்க்கிறோம். பெத்த புள்ள தூக்கி வீசிட்டு போறா, அந்த புள்ள உம்மா இல்லாம அவதிப்படுறா, உம்மா இல்லாம கஷ்டப்படுறான். இப்படி எத்தனையோ பிள்ளைகள் தாய் இல்லாமல் அனாதைகளைப் போல அங்கெங்குமாக திரிகிறார்கள். தாய் பாசம் கிடையாது. இந்த தாய் பாசம் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்வது என்பது இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே பெரும் ஒரு ரணகலம் சகோதரிகளே. அதனால் உங்களுடைய கணவன் ஏழையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஏழையைத்தானே நபிகளார் அதிகமாக சுவர்க்கத்தில் கண்டார்கள். அந்த சுவர்க்கத்தில் நானும் ஒருத்தியாக இருப்பேன், அது போதும், எனக்கு இது போதும், இந்த வருமானம் போதும், என்னுடைய கரம் பிடித்த கணவனை இந்த மௌத்தாகும் வரைக்கும் அவரோடு தான் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடிய, இறைவன் பாதுகாத்த இஸ்லாமிய பெண்களும் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. அந்த பெண்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக